இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு சுவையில் மீல் மேக்கர் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை ஒரு 15 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கணும். அப்புறம் அந்த மீல் மேக்கரை எடுத்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடான அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 பிரியாணி இலை, 2 லவங்கம் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் 2 ஸ்பூன் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 4 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது கோல்டன் கலர் ஆன அப்புறம் அதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வைக்கணும். நல்லா வதங்கின அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா போட்டு நல்லா வதக்கி வைக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம சைடில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1/4 கப்பு துருவின தேங்காய், 2 ஏலக்காய், பட்டை, சோம்பு, ஜீரகம், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வைக்கணும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை அந்த மசாலா கூட ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். தேவையான அளவு கொத்தமல்லி இலை போட்டு மூடி வச்சுக்கோங்க. கொதிச்ச உடனே மட்டன் குழம்பு சுவையில் மீல் மேக்கர் குழம்பு ரெடி.